إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் இந்த உலகத்தை ஆறே நாட்களில் படைத்து அதை இன்றளவிலும் காத்து வருகிற எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் எப்படியும் வாழ்வது வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை வழிமுறையை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த நபிமாவுடைய தலைவர் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகள், தாபிகள், இமாம்கள், குறிப்பாக அல்லாஹுடைய இல்லத்தில் மக்ரிப் தொழுகையை நிறைவு செய்தவர்களாக இந்த தர்பியா நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நமக்கு இந்த தர்பியா நிகழ்ச்சியில் உங்கள் முன் பேசுவதற்காக எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்று சொன்னால், மார்க்கம் அறிவோம் மறுமையை வெல்வோம் என்கிற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதை அறிந்து கொள்வதன் மூலமாக நாளை மறுமையில் நாம் வெல்லலாம் என்கிற ஒரு கருப்பொருளை தாங்கி நமக்கு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இது போன்ற அவைகள் நாம் இப்பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அவையானது, சபையானது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சபை. இந்த சபை இப்பொழுது நம்மோடு மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சபை. நாம் இப்பொழுது மலக்குமாவுடைய ரெக்கையில் தான் அமர்ந்திருக்கிறோம். நாம் பள்ளிவாசலில் தரையில் அமரவில்லை. நமக்கு பள்ளிவாசலில் மலக்குமார்கள் இருக்கிறார்கள், நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள், நம்முடைய ரெக்கைகளில் அவர்கள் தாங்கி இருக்கிறார்கள். அல்லாஹுடைய அருளை சுமந்தவன் அவர்கள் இங்கே நம்மோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். மலக்குமார்களுக்கு நிறைய பணிகள் இருக்கின்றன. அதில் சில மலக்குமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற சபைகளில் சென்று என்ன பேசப்படுகிறது என்பதை கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மலக்களுக்கு பணிகளை கொடுத்திருக்கிறான். அந்த மலக்குமார்கள் இப்பொழுது நம்மோடு இருக்கிறார்கள். இங்கே சொல்லப்படுகிற செய்திகளை அவர்கள் கேட்பார்கள். நாம் கேட்கிறோமோ இல்லையோ, ஆனால் வந்த மலக்குமார்கள் இங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் செவிதாழ்த்து கேட்பார்கள். கேட்டுவிட்டு மீண்டும் அல்லாஹ்விடத்தில் சென்று இங்கே நடந்த விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் சொல்லுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமையாக கேட்பான், என்னுடைய அடியார்கள் என்னுடைய இல்லத்தில் என்ன பேசுகிறார்கள், என்னத்தான் அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஏற்பாடு, இது அவனுடைய ஏற்பாடு. மலக்குமார்களை இந்த மாதிரி அனுப்பி பயானை கேட்க வச்சு திரும்ப வர சொல்லி என்னுடைய அடியார்கள் என்னுடைய இல்லத்தில் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று கேட்டு அப்பொழுது மலக்குமார்கள் பதில் சொல்வார்கள், உன்னுடைய அடியார்கள் உன்னுடைய இல்லத்தில் உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்,
உன்னை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், உன்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நீ இறக்கி வைத்த அல் குர்ஆனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த மலக்குமார்கள் எடுத்து சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்தோஷம் அடைகிறான், பெருமை அடைகின்றான். அந்த அடியார்கள் என்னிடத்தில் என்ன கேட்கிறார்கள் என்று கேட்பான். அப்பொழுது மலக்குமார்கள் சொல்வார்கள், அந்த அடியார்கள் உன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்கிறார்கள் யா அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அந்த சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா என்னுடைய அடியார்கள் என்று கேட்பான். அப்பொழுது மலக்குமார்கள் சொல்வார்கள், உன்னுடைய அடியார்கள் சொர்க்கத்தை பார்த்ததில்லை என்றாலும் அவர்கள் உன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், சொர்க்கத்தை பார்த்திராமல் சொர்க்கத்தை என்னிடத்தில் கேட்கக்கூடிய என்னுடைய அடியார்களுக்கு நான் சொர்க்கத்தை தர தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுவான். அதே போல அல்லாஹ் கேட்பான் மீண்டும், என்னுடைய அடியார்கள் எதை விட்டும் இடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றார்கள் என்று கேட்பான். அதற்கு மலக்குமார்கள் சொல்வார்கள், உன்னுடைய அடியார்கள் நரகத்தை விட்டும் இடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றார்கள். அவர்கள் அந்த நரகத்தை பார்த்திருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்பான். அப்பொழுது மலக்குமார்கள் சொல்வார்கள், இல்லை இல்லை, அவர்கள் பார்த்ததில்லை. அப்படியானால் நரகத்தை அவர்கள் பார்த்திருந்தால் எப்படி அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் கேட்பான். நரகத்தை பார்க்காமலேயே அந்த நரகத்திலிருந்து என்னுடைய அடியார்கள் பாதுகாப்பு தேடுறாங்கன்னு சொன்னா, நரகத்தை பார்த்தால் அவர்கள் அதைவிட அதிகமாக இடத்தில் பாதுகாப்பு தேடுவார்கள் என்று மலக்குமார்கள், இப்படி மலக்குமார்களுக்கும் அல்லாஹ்வுக்குமான உரையாடலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் என்னுடைய அடியார்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பதாக மலக்குமார்களிடத்தில் உத்தரவாதம் வழங்குகின்றான் என்று அல்லாஹ்வுடைய சொல்றான். அப்ப இந்த சபை எவ்வளவு பெரிய ஒரு புனிதமான ஒரு சபை, இந்த சபை எவ்வளவு முக்கியமான ஒரு சபை. இந்த சபையில் நாம் பயான் கேட்பதற்காகவே வரவில்லை என்றாலும் சும்மா வந்து உட்கார்ந்தா கூட நன்மை இருக்கு. அதான் அதையும் மலக்குமார்கள் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், அந்த சபையில ஒரு நபர் இருந்தார், அவர் வந்தது பயானை கேட்கின்ற நோக்கம் கிடையாது, அப்படியே ரோட்ல போய்கிட்டு இருந்தார், வேற வேலையா போய்கிட்டு இருந்தாரு, ஏதோ பேசுறாங்களே பள்ளிவாசல்ல, சரி போய் உட்கார்ந்து கேட்போம்னு சொல்லி வந்தாரு, உட்கார்ந்தாரு, கேட்டாரு. இவருக்கு உன்னுடைய மன்னிப்பு கிடைக்குமா, இவருடைய விஷயத்தில் உன்னுடைய நிலைப்பாடு என்ன என்று மலக்குமார்கள் கேட்கும் பொழுது அவர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பு உண்டு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்கள் சொல்கிறான் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நன்மைகளை தருவதற்கு, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு, அவன் நமக்காக தயார் செய்வதற்கு, சொர்க்கத்தை தருவதற்கு இந்த சபை மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த சபை சாதாரண சபை கிடையாது, இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு சபை. இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் நம்மோடு இருக்கிறார்கள், இங்கே அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய மனதில். இரண்டாவது, சஹாபாக்கள் அடிக்கடி எப்பொழுதெல்லாம் தங்களுக்கு ஈமானிலே சற்று கோளாறு ஏற்படுகிறதோ, ஈமானிலே கொஞ்சம் சாதி எப்பெல்லாம் உங்களுக்கு குறையுதோ அப்பொழுதெல்லாம் சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வார்களாம், இஜ்லிஸ் பினா நுமினு ஸாஅ. சஹாபாக்களே, தோழர்களே, வாருங்கள் உட்காருங்கள், நாம் உட்கார்ந்து 1 மணி நேரம் ஈமான் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். வாங்க வந்து 1 மணி நேரம் உட்காருங்க, வந்து 1 மணி நேரம் நம்ம ஈமான் கொள்ளுவோம். அப்படின்னு அர்த்தம், அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் நாம் அறிந்து கொள்வோம், அதை பற்றி நம்மளுடைய பேசி பரிமாறிக்கொள்வோம் என்பதைத்தான் இந்த சபையை தான் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் அடிக்கடி என்ன செய்வாங்க, தன்னுடைய ஈமானுக்கு சார்ஜ் போட்டுக் கொண்டே இருப்பார்கள். இது போன்ற அவைகள் அவர்களுக்கு ஒரு பூஸ்டாக இருந்தது, அவருடைய ஈமானுக்கு மெருகூற்றக்கூடிய விஷயங்களாக இருந்தது. இது சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நமக்கு வரலாறுகள் சொல்கிறது. நமக்கு தலைப்பு என்ன, மார்க்கம் அறிவோம் மறுமையை வெல்வோம் என்கிற நமக்கு தலைப்பு. மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் என்பது மாபெரும் அருள், அது பெரிய ஒரு நிஅமத், அல்லாஹ்வுடைய அருள். அது அந்த அருள் நமக்கு மிக சாதாரணமாக கிடைத்திருக்கிறது, அப்படித்தானே? இந்த இஸ்லாம், நான் முஸ்லீமா ஆகிறதுக்கு ஏதாவது கஷ்டப்பட்டிருக்கேன் நான் சொல்லுங்க. நம்ம யாராவது நான் முஸ்லீமா ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு முஸ்லீம் ஆனேன் அப்படின்னு சொல்றவங்க யாராங்க உண்டா? இருக்கிறார்கள். யார் முஸ்லீம் அல்லாமல் இருந்து இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. என்ன செய்வாங்க, அவங்க வீட்டை எதிர்த்து, தன்னுடைய மனைவி எதிர்த்து, தன்னுடைய பிள்ளைகளை எதிர்த்து, தன்னுடைய பெற்றோர்களை எதிர்த்து, குர்ஆனை படித்து புரிந்து கொண்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று வீட்டையே குடும்பத்தையே விட்டுட்டு தனியா வந்து உட்கார்ந்து என்ன செய்வாங்க, இஸ்லாத்தை அவர்கள் பின்பற்றக்கூடிய மக்களாக இருப்பார்கள். ஆனால் நாமெல்லாம் பிறப்பால் முஸ்லீம்கள், நாமெல்லாம் பிறப்பால் முஸ்லீம்கள். நாம பிறக்கும் பொழுது கஷ்டப்படலை, ஏன்னா எங்க அம்மாவும் முஸ்லீமு, எங்க அத்தாவும் முஸ்லீமு, அவங்களுக்கு பிறந்ததுனால நானும் முஸ்லீமு, அதனால நான் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கெல்லாம் வரல. அப்ப இந்த இஸ்லாம் என்கிற இந்த அருள் நமக்கு ரொம்ப சர்வசாதாரணமா கிடைச்சிருச்சு. ஏன், எங்க அம்மா அத்தா முஸ்லீமா இருந்ததுனால நான் முஸ்லீமா பிறந்துட்டேன்.
இல்லைன்னா நானும் வேற ஏதோ காஃபிராகத்தான் பிறந்திருப்பேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக பிறக்க செய்திருக்கிறான், பிறப்பால் முஸ்லிம்களாக ஆக்கியிருக்கிறான். எவ்வளவு பெரிய அருள்! இந்த இஸ்லாம் என்பது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய அருள். நமக்கு சொத்து சுகங்கள் இருப்பதை விட, பெற்றோர்கள் இருப்பதை விட, பிள்ளைகள் இருப்பதை விட, நம்ம எதையெல்லாம் நேசிக்கிறோமோ, எதையெல்லாம் பெரிய விஷயங்களாக நினைக்கிறோமோ, அதையெல்லாம் விட இந்த இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருப்பது என்பது மிகப்பெரிய அருள். ஏனென்றால் இந்த மார்க்கம் எல்லோருக்கும் கிடைக்கவில்லை. நமக்கு ஈஸியா கிடைச்சிச்சா இல்லையா? பிறப்பால் நான் முஸ்லீம் என்றதுனால எனக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு. ஆனால் இந்த இஸ்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கல. எப்படி கிடைக்கல? நபிமார்கள் அவர்களுடைய உறவினர்களுக்கே கிடைக்கவில்லை இந்த இஸ்லாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் சத்திய மார்க்க பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். எத்தனையோ சஹாபாக்களை உருவாக்கினார்கள், முஸ்லிம்களை உருவாக்கினார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய தந்தை ஒரு முஸ்லிம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை பெயர் என்ன? அப்துல்லா. அப்துல்லா தானே முஸ்லிம் பேர் தானே? முஸ்லிம் பேர் அப்துல்லா. அழகான பேரு, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பெயர் அப்துல்லா. ஆனா அவர் முஸ்லிமா? அவர் முஸ்லிம் அல்ல. அவர் சொர்க்கவாசியா? நாளைக்கு மறுபடியும் சொர்க்கத்துக்கு போவாரா? அவர் நரகத்துக்கு தான் செல்வார் என்று அல்லாஹ்வுடைய தூதரே சொல்கிறார்கள். என்னுடைய தந்தை ஒரு நரகவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பாருங்க, பேரு அப்துல்லா, அருமையான பேர், அல்லாஹ்வுடைய அடிமை என்று பெயர் வைத்திருக்கிறார். ஆனால் அவர் முஸ்லிமாக வாழவில்லை. அவர் முஸ்லிமாக வாழாத காரணத்தினால் அவர் நரகவாதியாக மரணிக்கிறார். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தான் இந்த இஸ்லாத்தை 23 ஆண்டு காலம் நமக்கு சொன்னார்கள். அதை சஹாபாக்கள் கடைபிடித்தார்கள். உலகெங்கும் சென்று மார்க்க பிரச்சாரத்தை சஹாபாக்கள் மேற்கொண்டார்கள். மேற்கொண்டவுடைய விளைவுதான் இன்றைக்கு நாமும் முஸ்லீமாக இருக்கிறோம். அப்படித்தானே? அன்றைக்கு சஹாபாக்கள் சத்திய பிரச்சாரத்தை, இஸ்லாத்தை உலகெங்கும் சென்று சொல்லவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாமெல்லாம் முஸ்லீமாவே பிறந்திருக்க மாட்டோம். இந்தியாவில் எப்படி இஸ்லாம் வந்ததுன்னு சொல்றாங்க? கேரளாவுக்கு, பக்கத்து மாநிலம் கேரளாவுக்கு சவுதி அரேபியாவுடைய அரேபியர்கள் வியாபார நிமித்தமாக வருகிறார்கள். மக்கள்லாம் பார்க்கிறாங்க, கேரள மக்கள் எல்லாம் சவுதி அரேபிய மக்கள் அரேபியர்களுடைய வியாபார நடைமுறையை பார்க்கிறாங்க. ரொம்ப நேர்மையா இருக்குது. ஏன்? அவங்க முஸ்லிம்கள். முஸ்லிமுடைய வியாபார நடைமுறையை பார்த்து வியந்து போகிறார்கள். இப்படியும் ஒரு நபர் இருக்க முடியுமா? ஏன்னா இன்னைக்கு வியாபாரத்தில் தான் எல்லா மோசடி நடக்குது. இன்றைக்கு வியாபாரத்தில் தான் அத்தனை மோசடி நடக்குது. ஆனால் அன்றைக்கு அந்த வியாபாரிகளுடைய நேர்மையை பார்த்து பல பேர் இஸ்லாத்தை புரிந்து கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றார்கள், இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார்கள். அதனுடைய விளைவுதான் இந்தியாவில் இஸ்லாம் நுழைந்தது என்று வரலாறு சொல்லப்படுகிறது. அப்ப அப்படித்தான் நாமெல்லாம், நம்முடைய அம்மா அத்தா, நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் முஸ்லீமா இருப்பாங்க. அந்த வழியில தான் நாமும் முஸ்லீமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் போதித்த இஸ்லாமிய மார்க்கம் சஹாபாக்கள் வழியாக உலகெங்கும் பரவி இன்றைக்கு 1500 ஆண்டுகளுக்கு பிறகு நானும் முஸ்லீமும் நீங்களும் முஸ்லீமா, இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது சஹாபாக்களுக்கு தான் அது இந்த பெருமை சேரும். அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் இன்றைக்கு அவருடைய தந்தை சொர்க்கவாசியாக மாற்ற முடியல. எத்தனையோ பேரை சொர்க்கவாசியாக முஸ்லீமாக மாற்ற முடிந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு தன்னுடைய தந்தை சொர்க்கவாசியாக ஆக்க முடியல. ஏன்? அவர் அதற்கு முன்னாலேயே மரணித்து விடுகிறாரு. ஏனென்றால் அதற்கு முன்னால் இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் தோன்றிய மதம் அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க இஸ்லாத்தை தோற்றுவித்தவர், உருவாக்கியவர் முகமது நபி அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல தான் இஸ்லாம் வந்துச்சா? இல்லை. அதற்கு முன்பும் பல ஆண்டுகள் எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்காங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி இறை தூதர். அதற்கு முன்னால் லட்சக்கணக்கான இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல் இறை தூதர். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலில் இணை வைப்புக்கு எதிராக, அல்லாஹ்வுக்கு இழைக்கப்படுகின்ற அந்த ஷிர்க்குக்கு எதிராக முதல் இறை தூதராக அல்லாஹ்வால் அனுப்பி வைக்கப்பட்ட இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் எத்தனையோ பில்லியன் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகம் படைக்கப்பட்ட பிறகு, இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் இஸ்லாம் இந்த பூமியில் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வாழ்ந்த அந்த வேதங்களை அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெற்றோர்கள் படிக்காத காரணத்தினால் அவர்கள் காஃபிர்களாக இருந்தார்கள், நரகவாதிகளாக மாறி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் பெயர் என்ன? ஆமினா. ஆமினான்றது எவ்வளவு அருமையான பெயர். நம்மில் பலரும் பெயர் வைத்திருக்கிறோமா இல்லையா? ஆமினான்னு நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கிறோம், நம்முடைய மனைவிமார்களுக்கு பெயர் இருக்குது. நிறைய பெண்கள் ஆமினான்னு அருமையான பெயர் வைக்கிறாங்க. நல்ல பெயர், அருமையான பெயர்.
ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய தாயார் முஸ்லிமா என்று சொன்னால் அவர் முஸ்லிம் அல்ல. அவர் சொர்க்கவாதியா என்று கேட்டால் அவர் சொர்க்கவாதி அல்ல, அவர் நரகவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதரை சொல்கின்றார்கள். பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இந்த ஏகத்துவ மார்க்கத்தை 23 ஆண்டுகள் இந்த பூமிக்கு சொல்ல வந்த ஒரு இறை தூதருடைய பெற்றோர்களே நரகவாதிகள். அவர்களுக்கு இந்த மார்க்கம் கிடைக்கவில்லை. ஆனால் நமக்கு இந்த மார்க்கம் ஈஸியா கிடைச்சிருக்கு. இந்த மார்க்கம் ரொம்ப இலகுவா கிடைச்சிருக்கு. அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் முதலாக ஷிர்க்குக்கு எதிராக அனுப்பப்பட்ட இறை தூதர். எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம்? 950 ஆண்டுகள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்? 950 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 950 ஆண்டுகள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்கள். என்றாலும் அவர்களால் கொஞ்சம் பேரை தான் இஸ்லாத்துக்கு கொண்டு வர முடிந்தது. பெரும்பாலான மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாத்தை மறுத்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மனைவியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மகனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்தும் தன்னுடைய மனைவியை கொண்டு வர முடியவில்லை இஸ்லாத்திற்குள். அவர் காஃபிராக, அல்லாஹ் காஃபிர்னு சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி காஃபிர், அவள் கெட்டவள்னு சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் காஃபிர், அவன் கெட்டவர்கள் என்று சொல்கிறான். அப்ப எந்த இறை தூதர்கள் எதை சொல்ல வந்தார்களோ அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அந்த மார்க்கம் கிடைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப், அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகவும் பக்கபலமாக இருந்தவர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் வாழ்கிற காலம் முழுக்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தார். அன்றைக்கு மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொந்தரவு கொடுத்த பொழுது, கஷ்டப்படுத்திய பொழுதெல்லாம் பக்கபலமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு சப்போர்ட்டா இருந்தது யாரு? இந்த அபூ தாலிப் தான். ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. மரணிக்கிற வரை அல்லாஹ்வுடைய தூதர் சப்போர்ட்டா இருந்தாங்க. ஆனால் அவர் மரண தருவாயில் படுத்த படுக்கையாக அபூ தாலிப் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய பெரிய தந்தை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவரை சந்திப்பதற்காக வீட்டுக்கு போறாங்க. போய் பக்கத்துல உட்கார்ந்து, பெரியாப்பா கலிமாவை மட்டும் சொல்லுங்க, பெரியாப்பா நீங்க மௌத் நெருங்கிட்டீங்க, மௌத்தாயிருவீங்க, கலிமாவை மட்டும் சொல்லுங்க பெரியாப்பா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும் சொல்லுங்க போதும், நான் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெற்று தருகிறேன், நான் உங்களுக்காக சிபாரிசு பண்றேன் அல்லாஹ்ட்ட என்று சொன்ன பொழுது பக்கத்தில் இருந்த 2 பேர் என்ன பண்ணாங்க? குழப்பி விட்டாங்க அவரை. அபூ தாலிபே, அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தையா நீ விட்டு செல்ல போகிறாய் அப்படின்னு கேட்டாங்க. அவர் என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால கடைசி வரைக்கும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல், கலிமாவை கூட சொல்லாமல், நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலேயே இருந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் மரணித்தே விடுகிறார். அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, நபியே நீங்கள் நினைத்தவரை எல்லாம் என்ன செய்ய முடியாது, இஸ்லாத்துக்கு கொண்டு வர முடியாது, அதுக்கு நான் தான் முடியும்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க நம்ம என்னதான் இப்படி பயான் பண்ணாலும், மார்க்க பிரச்சாரம் செய்தாலும் திருந்துவர்கள் தான் திருந்துவார்கள். அல்லாஹ் யாருக்கு திருந்தணும்னு சொல்லி அல்லாஹ் அவங்க மனசுல போடுறானோ அவர்கள் தான் திருந்துவாங்க, எல்லாரும் திருந்த மாட்டாங்க. ஏன் அப்ப 950 ஆண்டுகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க? மனைவியே வரல, மகனே வரல, கூப்பிடுறாங்க மகனே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க, மகனே வந்துடுடா, வந்து இந்த கப்பல். இப்ப நான் தொழணும்னு சொன்னா எனக்கு தொலை தெரிஞ்சதானே தொழ முடியும், தொழவே எனக்கு தெரியாது, எப்படி தொழணும், எப்படி தக்பீர் கட்டணும், அதுல என்ன ஓதணும், ருக்கு எப்படி பண்ணணும், சஜ்தா எப்படி பண்ணணும், சலாம் எப்படி கொடுக்கணும் தெரிஞ்சாதானே நான் தொழ முடியும். தொழுகையுடைய சட்டங்களை எனக்கு தெரியும் சொன்னா நான் எப்படி தொழ முடியும்? முதல்ல தொழுகை என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும், தொழுகையுடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு வைக்கணும்னு சொன்னா நோன்பு எப்படி வைக்கிறது, எத்தனை மணிக்கு வைக்கிறது, எப்படி வைக்கணும், என்ன செய்யணும் தெரிஞ்சாதானே, சட்டத்திட்டங்கள் தெரிஞ்சாதானே நோன்பு வைக்க முடியும். ஜக்காத்தா இருந்தாலும் சரி, ஹஜ்ஜா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிந்தால்தான் செய்ய முடியும். சும்மா கூட்டத்தோட கோவிந்தா போட முடியாது, கூட்டத்தோட 10ஓட 11 என்று தொழ முடியாது. எத்தனை நாளைக்கு தொழ முடியும், எத்தனை நாளைக்கு பண்ண முடியும்? அப்ப முழுமையாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டால் தான் நாம் என்ன செய்ய முடியும், அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். அதனால்தான் இக்ரான்னு சொல்றான் அல்லாஹ். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உன்னை படைத்தானே அந்த இறைவனுடைய பெயர் சொல்லி நீ படி நபியே, பிஸ்மில்லா சொல்லி படிங்கிறான் அல்லாஹ். படிங்க, என்ன சொல்லி படிங்க, பிஸ்மில்லான்னு சொல்லி படிங்க. அது இஸ்லாத்துடைய அடிப்படையான கொள்கை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதுதான் இஸ்லாத்துடைய தாரக மந்திரம்.
இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கை இதுதான். இதுதான் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் வேறு யாரும் கிடையாது, வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் இறைவன். மற்ற அனைத்தும் போலியானவை, மற்ற அனைத்தும் கற்பனையானவை. அல்லாஹ் மட்டும்தான் கடவுளாக இருக்கிறான், இறைவனாக இருக்கிறான். அப்ப ஏக இறைவன் என்பதை போதிக்கக்கூடிய மார்க்கம்தான் இஸ்லாம். இன்றைக்கு இந்த கலிமாவினுடைய பொருளை கூட தெரியாமல் இன்றைக்கு முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் இஸ்லாத்திற்கு நுழைய வேண்டுமானால் முதல்ல என்னங்க சொல்லி தரோம்? அவருக்கு கலிமா தானே சொல்லி தரோம். முதல்ல கலிமா சொல்லுங்க, நீங்க இஸ்லாத்துக்கு வந்துடலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதனுடைய அர்த்தத்தை சொல்லி கொடுக்கிறோம். சொல்லிட்டாருன்னா அவர் முஸ்லீமா ஆயிட்டாருன்னு அர்த்தம். முஸ்லீமா ஒருத்தர் ஆயிட்டாருன்னு சொன்னா, கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு நுழைந்து விட்டால் அடுத்த கட்டம் என்ன? அடுத்த நொடி அவருக்கு தொழுகை கடமையாகி விடுகிறது. இப்போ ஒருத்தர் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தாருன்னா அடுத்து அவர் இஷா தொழுது ஆகணும். இப்போ ஒருத்தர் இஸ்லாத்துக்கு ஒரு நுழையினார்னா என்ன செய்யணும்? அவருக்கு அடுத்த இஷா வக்து அவர் மேல கட்டாய கடமை. அவர் தொழ வேண்டும். அவருக்கு தெரியுதோ தெரியலையோ அவர் தொழ ஆரம்பித்து விட வேண்டும். அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யலாம்? கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கத்தை அவர் கற்றுக்கொள்ளலாம். அப்ப இஸ்லாத்தினுடைய தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய கடமைகள் 5. அந்த 5 கடமைகள்ல முதல் கடமை கலிமா, ஏகத்துவ தௌஹீத், ஏகத்துவ கொள்கை. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியான ஒரே இறைவன். வணக்கங்கள் அனைத்தும், இபாதத்துகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே செலுத்த வேண்டும். அவன் அல்லாத வேறு நபர்களுக்கு அந்த வணக்கம் செலுத்தப்படுமானால் அது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். யார் இந்த இஸ்லாத்தை பின்பற்றாமல் இருக்கிறார்களோ, இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய அமல்கள் எல்லாம் நாளைக்கு பூஜ்ஜியம் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 25வது அத்தியாயத்துடைய 23வது வசனம், வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா. எவர் ஒருவர் நாளை மறுமையிலே அவர்கள் செய்த அமல்களை எல்லாம் நாம் பார்ப்போம். அல்லாஹ் என்ன செய்வான்? பரிசீலனை பண்ணுவான். நம்முடைய அமல்கள் எல்லாம் பார்ப்பான். இப்போ என்னதான் பண்ணியிருக்கிறான். அப்படி பார்க்கும் பொழுது ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா, அவருடைய அமல்கள் எல்லாம் புழுதிகளை போன்று நாம் பறக்க விட்டு விடுவோம்னு சொல்றான். எப்படி செஞ்ச அமல்கள்லாம் புழுதி மாதிரி அல்லாஹ் பறக்க விட்டுருவானா? யாருடைய அமல்களை சொல்றான்? இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழாதவர்களை, இஸ்லாத்தை ஏற்காதவர்களுடைய அமல்கள். யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அமல் செய்கிறார்களோ அவருடைய அமல்களுக்கு அல்லாஹ் இடத்தில் மதிப்பு இல்லை. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், இறை மறுப்பாளர்களுடைய அவர்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு உதாரணம் காணல் நீரை போன்றது அப்படிங்கிறான். எதை போன்றது? காணல் நீரை போன்றது. காணல் நீர்னா என்னதுங்க? வெயில் காலத்துல நம்ம இங்கிருந்து போயிட்டே இருந்தோம்னா அங்க ஏதோ தண்ணி இருக்க மாதிரியே தெரியும். ஆனா பக்கத்துல போனா தண்ணியும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. இதை பாலைவனத்தில் நம்ம அதிகமாக சவுதி அரேபியாலாம் பார்க்கலாம். நம்ம ஊர்லயும் மே மாசத்துல பாத்தீங்கன்னா அடிக்கடி பார்க்கலாம். அப்ப அதான் காணல் நீர். அப்ப இறை மறுப்பாவுடைய அமல்கள் காணல் நீரை போன்றதுன்னு அல்லாஹ் சொல்கிறானே. அப்புறம் என்ன அர்த்தம்? அவங்க நினைச்சுப்பாங்க நம்ம ஏதோ பெருசா செஞ்சுட்டோம், நம்ம நிறைய அமல் சேர்த்துட்டோம், நாளைக்கு மறுபடியும் சொர்க்கம் தான் கிடைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் நாளை மறுமையில் செல்லும் பொழுது அவருடைய அமல்கள் எல்லாம் காணல் நீராக போய்விடும். அங்க ஒண்ணுமே இருக்காது, ஜீரோவா ஆயிடும். ஏன் ஜீரோ ஆகுது? அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஈமான் கொள்ளவில்லை. ஈமானோடு செய்கிற அமல்களுக்கு தான் அல்லாஹ்ட்ட கூலி இருக்குது. அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு இடத்துல சொல்கிறான், இறை மறுப்பார்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு உதாரணம் சாம்பலை போன்றது. சாம்பல் இருக்குதா? சாம்பலை போன்றது. அந்த சாம்பல் கொஞ்சம் வேகமா காத்தடிச்சுட்டா என்ன ஆயிடும்? அப்படியே பறந்து போயிடும். அந்த மாதிரி அவருடைய அமல்கள் நாளை மறுமையில பறந்து போய்விடும். அதான் ஹபாஅம் மன்சூராங்கிறான். அப்ப நாம் முதலில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம், முஸ்லிம்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் செயல்பாட்டு அளவில் நாம் முஸ்லிம்களாக இல்லாமல் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிமுடைய அமல்களைத்தான், தன்னை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய அந்த அமல்களைத்தான் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான், அல்லாஹ் ஏற்கிறான்.
அவர்களைத்தான் அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான். இப்ப அன்பான சகோதரர்களே, அப்ப நம்முடைய அமல்கள் நாளை மறுமையில அங்கீகரிக்கப்படுவதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு அடிப்படையாக இருப்பது என்ன? இந்த கலிமா தான். இந்த கலிமாவை மொழிந்திருப்பதால், இந்த கலிமாவை ஏற்றிருப்பதால், இந்த கலிமாவை நம்பி இருப்பதால் தான் நம்முடைய அமல்களுக்கு அங்கே மதிப்பு இருக்கிறது. இந்த கலிமா சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை தெரிந்து கொள்வது நமக்கு கட்டாய கடமையாக இருக்கிறது. இந்த கலிமால ரெண்டு விஷயம் இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் ரெண்டு விஷயம் இருப்பதாக சொல்கிறார்கள். ஒன்று இஸ்வாத்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நஃபின்னு சொல்லுவாங்க. ஒன்று உறுதிப்படுத்துவது, இன்னொன்று நிராகரிப்பது, மறுப்பது. ரெண்டுமே இந்த கலிமாக்குள்ள இருப்பது. என்னத்தை ஏற்றுக்கொள்வது, எதை உறுதிப்படுத்துவது, எதை மறுப்பது? அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்வது, என்பதை அறிந்து கொள்வது, அதான் இஸ்பாத். உறுதிப்படுத்துவது, அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், மற்ற யாரும் இறைவர்கள் இல்லை. அப்ப அல்லாஹ் அல்லாத பிற விஷயங்களை எல்லாம் மறுப்பது, நிராகரிப்பது, அதான் நஃபி, கேன்சல் பண்றது. அப்ப ரெண்டு, ஒன்ன உறுதிப்படுத்துறோம், ஒன்ன நஃபி பண்றோம், நிராகரிக்கிறோம். இதுதான் கலிமா நமக்கு சொல்லுது. கலிமாவுக்கு எதை சொல்லுது? அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், அல்லாஹுக்கு மட்டும்தான் வணக்க வழிபாடுகள் சொந்தமானது. வேற அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்காகவும் நாம் எதை செய்தாலும் அங்கே அல்லாஹ்ட்ட மதிப்பு இல்லை. அதெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த அமல்களுக்கான கூலியை அல்லாஹ் அழித்து விடுவான் என்பதாக நமக்கு இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியான ஒரு இறைவன். இலாஹ்னு சொன்னா வணக்கத்திற்கு தகுதியானவன் சொல்றோம். உடனே அர்த்தம், தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய ஒன்று. தொழுகையை நாம் அல்லாஹ்விற்காக மட்டுமே நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வை மட்டுமே நாம் தொழ வேண்டும், வேறு யாருக்காகவும் தொழக்கூடாது. நோன்பு கொடுப்பதாக இருந்தாலும், ஜக்காத்து கொடுப்பதாக இருந்தாலும், ஹஜ்ஜி செய்வதாக இருந்தாலும், துஆ கேட்பதாக இருந்தாலும், குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும், ஜிக்ர் செய்வதாக இருந்தாலும், எது செய்வதாக இருந்தாலும் எல்லாமே யாருக்காகத்தான்? அல்லாஹ்வுக்காக நான் செய்கிறேன். இது அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய இபாதத், அவனுக்கான வணக்கம் என்பதை நாம் மிக உறுதியாக அவனுக்காக மட்டுமே அதை செய்ய வேண்டும். அப்படி அல்லாமல் நம்முடைய வணக்கங்களை நாம் வேறு யாருக்காக செய்தால் அது அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அது அங்கீகரிக்கப்படாது. அப்ப முழுக்க முழுக்க இன்றைக்கு தர்காக்கள் நிறைய உருவாகிவிட்டன இஸ்லாத்தின் பெயரால். இன்றைக்கு அவுலியாக்களுக்கு நாங்க செய்யறோம்னு சொல்றாங்க. அப்ப கேட்டா என்ன சொல்லுவாங்க? நாங்க அது அவங்கள அல்லான்னு சொல்லலையே, அவங்க அல்லாட்ட எங்களுக்கு சிபாரிசு பண்ணுவாங்க, நெருக்கி வைப்பாங்க, இப்படி சொல்லியே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அனைத்து இபாதத்துகளையும் இன்றைக்கு தர்காவில் செய்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள். இந்த பள்ளிவாசல், இது பள்ளிவாசலுங்க, இந்த பள்ளிவாசலில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் எங்க போய் பண்ணிட்டு இருக்கிறாங்க? தர்கால போய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இறை இல்லம், இது அல்லாஹ்வுடைய இல்லம், அல்லாஹ்வை தொழக்கூடிய இல்லம். இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை கூட நாம் தொழ மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரை கூட நாங்கள் அப்படி நினைக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரை நாம் என்றைக்காவது சொல்லியிருக்கிறோமா? அல்லாஹ்னு சொல்லியிருக்கிறோமா? அவருக்கு நபி தான், அவர் மனுஷன் தான். ஆனா கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர் கடவுள் என்று சொல்லிவிட்டார்கள், அவரை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு மறுமையில ஈசா நபிட்ட அல்லாஹ் கேட்பான், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாட்ட கேட்பான், மரியமே, ஈசாவே, நீங்கள் உங்களுடைய சமுதாய மக்களிடத்தில் உங்களை வணங்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்களா என்று கேட்பான். நாளை மறுமை அல்லாஹ் விசாரிப்பான். அப்ப ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், யா ரப்பே, இறைவா, நீ பரிசுத்தமானவன், நீ அல்லவா இறைவன், நீ அல்லவா ரப்பு, நான் எப்படி என்னை வணங்க வேண்டும் என்று சொல்லுவேன்? நான் உன்னைத்தான் இறைவன் என்று போதித்தேன். என்னுடைய ரப்பு உங்களுடைய ரப்பும் அல்லாஹ்தான் தான் சொன்னேன். என்ன வணங்க நான் ஒருபொழுதும் சொல்லவில்லை இறைவா. எனவே உன்னுடைய அடியார்களை நீயே பார்த்துக்கொள். நீ தண்டனை வழங்குவதாக இருந்தால் தண்டனை கொடு, நீ மன்னிக்கிறதா இருந்தால் மன்னிச்சு விட்டுருன்னு சொல்லி நாளைக்கு மறுமையில ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிறிஸ்தவர்களை கை கழுவி விட்டு விடுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர் தான், அவரை நாங்கள் என்றைக்கும் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர் மிக சிறந்த இறை தூதர், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அவர் கடவுள் அல்ல. யாராக இருந்தாலும் கடவுள் அந்தஸ்துக்கு உயர்த்த முடியாது. நபியாகவே இருந்தாலும் அவருக்கு என்று சில தகுதிகள் இருக்கிறது. அவர் என்றைக்கும் என்ன செய்ய முடியாது? அல்லாஹ்வாக ஆக முடியாது.
எல்லா இறை தூதர்களும் இந்த உலகத்துக்கு சொன்ன செய்தி என்ன? 7வது அத்தியாயத்தினுடைய 59வது வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான். லகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களிடத்திலே சொன்னார், நாம் அனுப்பி வைத்தோம் அவரை. அவர் சொன்னார் தன்னுடைய சமுதாய மக்களிடத்தில், யா கௌமி, என்னுடைய சமுதாயமே, உஅ்புதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாய மக்கள் என்ன சொன்னாங்க? நீங்க அல்லாஹ்வை தான் வணங்கணும், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் கிடையாது. இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் சொல்லலங்க, எல்லா இறை தூதர்களும் இதைத்தான் சொன்னாங்க என்று அல்லாஹ் இந்த வாசகத்தை திரும்ப 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 சொல்றான். மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் உங்களுக்கு கிடையாது என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். எல்லா நபிமார்களும் சொன்னது இதைத்தான் என்ன சொல்கிறான். டைம் ஆயிடுச்சா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் பயான் நிகழ்ச்சி முடிந்த பிறகு இஷா தொழுகை ஜமாத் நடைபெறும். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ எல்லா இறை தூதர்களும் எல்லா நபிமார்களும் போதித்த ஒரே விஷயம் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு என்னன்னு சொன்னால், அல்லாஹ் அதை இன்னொரு வசனத்தை சொல்லி காட்டுறான். 16வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூலா,
இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா உம்மத்துகளுக்கும் எல்லா சமுதாய மக்களுக்கும் நாம் ரசூலை அனுப்பியிருக்கிறோம், இறை தூதர்களை நாம் அனுப்பியிருக்கிறோம். அந்த அனுப்பி என்ன சொல்ல சொன்னோம்னா அனிஅபுதுல்லா, அந்த எல்லா இறை தூதர்களும் தன்னுடைய சமுதாய மக்களிடத்தில் போய் என்ன சொன்னார்கள் சொன்னா அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று தான் சொன்னார்கள். வஜ்தனிபு தாகூத், தாகூத்துகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், தாகூத்துகளை நீங்கள் புறக்கணியுங்கள் என்றுதான் சொன்னார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். தாகூத்துகள்னா யாரு? அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகிற மீதி அனைத்துமே தாகூத்துகள் தான். அல்லாஹ் மட்டும்தான் இறைவன். அல்லாஹ்வை தவிர இன்றைக்கு எதுவெல்லாம் வணங்கப்படுகிறதோ, யாரெல்லாம் வணங்கப்படுகிறார்களோ கடவுள்களாக, அவை அனைத்தும் தாகூத்துகள். அப்ப இந்த தாகூத்துகளை புறக்கணியுங்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்றுதான் இந்த உலகத்திற்கு வந்த எல்லா இறை தூதர்களும் போதித்தார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் அல்லாஹ் அழைத்து சொல்கின்றான், உஅ்புது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள். ரப்புல் யா, என்னுடைய ரப் அல்லாஹ் மட்டும்தான், அந்த அல்லாஹ்வை வணங்குங்கள். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஹலக்கக்கும், உங்களை படைச்சானே அந்த ரப்பை வணங்குங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உங்களை படைச்ச ரப்பு யாரு? என்ன படைச்சவன். நீங்க யாருனாலும் போய் கேளுங்க, நம்மளை படைச்சவன் யாருன்னு சொன்னா இறைவன் தான் சொல்லுவாங்க, மேல இருக்கவன் தான் சொல்லுவாங்க, இப்படிதான் கை காட்டுவாங்க. முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட போய் நீங்க கேட்டாலும் நம்மளை படைச்சவன் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? இந்த மேல இருக்கவன் தான் படைச்சான், மேல இருக்கவன் தான் நம்மளை கருணை காட்டணும் அப்படின்னு கையை காட்டுறது மேலதான் காட்டுவாங்க. ஏன்னா அல்லாஹ் மேலதான் இருக்கிறான், அவன் அரிசியில் தான் இருக்கிறான். எல்லாருமே அல்லாஹ்வை ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் நம்பத்தான் செய்கிறார்கள். அப்ப அல்லாஹ் உங்களை யார் படைத்தானோ அந்த ரப்பை வணங்குங்கள். வல்லதீன மின் கபலிக்கும், உங்களை மட்டும் இல்ல, உங்களுக்கு முன்னால எத்தனையோ மக்கள் வாழ்ந்துட்டாங்களே, வாழ்ந்து மரணிச்சிட்டாங்களே, அவங்களை யார் படைச்சாரோ அந்த ரப்பை வணங்குங்க. அப்ப உங்களை படைத்த, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்களை படைத்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள். லஅல்லக்கும் தத்தகூன், அப்படி நீங்கள் வணங்கினால் நீங்கள் தக்குவாதாரிகளாக, இறையச்சவாதிகளாக மாறலாம் என்று சொல்றான். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஜஅல லகுமுல் அர்த ஃபிராஷா, அந்த அல்லாஹ் தான், அந்த ரப்பு தான், அந்த இறைவன் தான் உங்களுக்காக இந்த பூமியை விரிப்பாக ஆக்கினான். இந்த பூமி எவ்வளவு பறந்து விரிந்தது, இவ்வளவு பெரிய பூமியை படைத்தவன் யார்? என்னுடைய ரப்பு, நம்முடைய ரப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் சொல்கிறான், வஸ்ஸமாஅ பினாஅ, அந்த இறைவன் யார் தெரியுமா? அவன் தான் இந்த வானத்தை முகடாக ஆக்கினான். இந்த வானத்தை முகடாக அந்த இறைவன் தான் ஆக்கி இருக்கிறான். அந்த ரப்பு யார் தெரியுமா? வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஆ, அவன் தான் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குகிறான், மழை பொழிய செய்கிறான். யார் மழை பொழிய செய்கிறார்களோ, யார் இந்த வானத்தை படைத்தார்களோ, யார் இந்த பூமியை படைத்தார்களோ அவன் தான் என்னுடைய இறைவன். ஃபஅக்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கல் லக்கும், வானத்திலிருந்து மழை பொழிய செய்து இந்த பூமியிலிருந்து அல்லாஹ் தாவரங்களை விளைவிக்கிறான், பழங்களை விளைவிக்கிறான், காய்கறிகளை விளைவிக்கிறான். அப்படிப்பட்ட இறைவனை நீங்கள் வணங்குங்கள். ஃபலா தஜ்அலூ லில்லாஹி அந்தாதா, அந்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் ஒருபொழுதும் இணைகளை ஏற்படுத்தாதீர்கள். அவனுக்கு நிகராக யாரையும் ஆக்கிடாதீங்க, அவனுக்கு சரிசமமாக யாரையும் ஆக்கிடாதீங்க. அல்லாஹ்வுடைய இடத்துல இன்னொருவரை நீங்கள் வைத்து விட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான், அல்லாஹ் அதை சகித்துக் கொள்ளவே மாட்டான். இப்ப பொதுவாகவே நம்மளையும் எடுத்துக்கங்களேன், ஒரு பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க, ஒரு பையன் அவங்க அத்தா அம்மா யார் அவனை பெத்து எடுத்தாங்களோ அவங்க அந்த அத்தா அம்மாவை பார்த்து அத்தா அம்மான்னு சொல்லாம யாரையோ பார்த்து அத்தான்னு சொன்னா பெத்து அத்தாவுக்கு கோவம் வருமா வராதா? டே, நான் தாண்டா உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குனேன், நான் தாண்டா உன்னோட அப்பா அத்தா, நீ எவனே ரோட்ல போறவனை பார்த்து அத்தாங்கிறிய அப்படின்னு எவ்வளவு பெரிய கோவம் வரும் நமக்கு. 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் நான், என்னை அம்மான்னு கூப்பிடாம எவளையோ பார்த்து அம்மான்னு கூப்பிடுறிய பைத்தியக்காரன் சொல்ல மாட்டோம்? பாருங்க, ஒரு சாதாரணமா ஒரு பெற்றோர்களை பார்த்து அம்மா அத்தான்னு கூப்பிடாம யாரையோ பார்த்து இவங்க தான் எங்க அம்மா, இவங்க தான் இது அத்தா, இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய கோபம் வரும். நம்ம சும்மா விட்டுருவோமா? சபிச்சிருவோம். நாமெல்லாம் இன்றைக்கு பிள்ளைகள்னு பார்க்க மாட்டோம், சபித்திருவார்கள், நீ நாசமா போன்றுவாங்க. அப்ப நமக்கே இவ்வளவு ஆத்திரம் வருது. நான் தானடா உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கி உன்னை உருவாக்குனது, என்னைக்கு துரோகம் பண்றியேன்னு இன்றைக்கு நாம சொல்றோம். அப்படின்னா படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு இணை வைத்தால்,
படைத்த ரப்புல் ஆலமீனை வணங்காமல் யாரையோ வணங்கினால் இவன் என்னுடைய கடவுள், அல்லாஹ் தான் இறைவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் வணங்காமல் வேறு சிலைகளையும் மரங்களையும் தர்காவில் போய் அவுலியாக்களையும் சென்று வணங்கி கொண்டிருந்தால் அப்ப அல்லாஹ் அதை ஏத்துக்குவானா? அல்லாஹ் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் சகித்து கொள்ளாத ஒரு விஷயம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற மிகப்பெரிய விஷயம் அது. அல்லாஹ் சொல்கிறான், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே நீங்கள் சொல்லுங்கள் காஃபிர்களே. காஃபிர்களின் தான் அல்லாஹ் அழைக்கிறான். யாரை பார்த்து? மக்காவில் வாழ்ந்த அன்றைக்கு வாழ்ந்த அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல காஃபிர்களே தான் சொல்றான். அவர்கள் அல்லாஹ்வை நம்பத்தான் செஞ்சார்கள். மக்காவில் வாழ்ந்த மக்களும் அல்லாஹ்வை நம்பத்தான் செஞ்சாங்க. ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை எப்படி நம்பினாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வோடு சேர்த்து வேறு கடவுள்களையும் வணங்கினார்கள். அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய இபாதத்துகளை அவர்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யாமல் மற்றவர்களுக்கும் செய்தார்கள். அதனால அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த இறை வழிபாடு நான் ஏத்துக்க மாட்டேன், நான் உன்னையும் வணங்குவேன் இப்படி சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். அப்ப நீ முஸ்லிமாக இருக்க முடியாது, நீ உண்மையான ஒரு இறை நம்பிக்கையான இருக்க முடியாது. அல்லாஹ் எப்படிதான் சொல்றான், நீ காஃபிர் தான், காஃபிர்களே தான் கூப்பிடுறான். காஃபிர்களே, லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குகின்ற ஒன்றை நான் வணங்க மாட்டேன். நபியை சொல்றான், நபியே நீங்க டிக்ளேர் பண்ணிடுங்க, தெளிவா சொல்லிடுங்க, நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை நான் வணங்க மாட்டேன் சொல்லுங்க அந்த மக்கள்கிட்ட. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பேரம் பேசினாங்க அன்றைக்கு மக்கா குறைசிகள்லாம். அல்லாஹ்வுடைய முகம்மதே, நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறீங்க, ரொம்ப விடாப்பிடியா இருக்கிறீங்க கொள்கையில, அல்லாஹ் மட்டும் தான் வணங்குறீங்க. சரி, நம்ம ஒரு டீல் பேசிக்கலாம். என்ன டீலு? ஒரு வருஷம் நாங்க உங்க அல்லாஹ் வணங்குறோம், நீங்க அல்லாஹ் தான் வணங்கணும்னு சொல்றீங்கல்ல, ஒரு வருஷம் நாங்க உங்க அல்லாஹ் வணங்குறோம், அடுத்த வருஷம் நீங்க எங்களுடைய கடவுள்களை வணங்கணும், நம்ம டீல் பேசிக்கலாம். நீங்க ஒரு வருஷம் வணங்க, நாம மாறி மாறி வணங்கிக்கலாம் அப்படின்னு டீல் பேசினாங்க. அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்லிருக்கான், வத்து லவ் துதுகினு ஃபயுதுகினூன், நபியே அந்த மக்கா வாசிகள் உங்களிடத்தில் டீல் பேசுகிறார்கள், அவர்கள் உங்களிடத்திலே நீங்கள் இறங்கி வந்தால் அவர்களும் இறங்கி வர விரும்புகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இறங்கி வர சொன்னாங்க, நாங்க இறங்கி வரோம், எங்க கடவுள்களை விட்டு கொடுத்து உங்க கடவுளை வணங்குறோம், நீங்களும் என்ன செய்யுங்க, உங்க கடவுளை விட்டு கொடுத்து எங்க கடவுளை சேர்த்து வணங்குங்க, நம்ம ஒற்றுமையா இருக்கலாம். அப்ப அல்லாஹ் சொல்றான், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அதுக்கெல்லாம் 1% கூட 1/4% கூட வாய்ப்பே கிடையாது. லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குகின்ற சிலைகளை கடவுள்களை நான் வணங்க மாட்டேன். வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது, ஏனென்றால் நான் வணங்குகிற அல்லாஹ்வை நீங்கள் வணங்குவதில்லை, நான் வணங்குகிற அல்லாஹ்வை நீங்கள் வணங்குவதில்லை. அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான், வலா அன ஆபிதும் மா அபத்தும், நீங்கள் வணங்குகின்ற ஒன்றை நான் வணங்குபவன் இல்லை. வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது, அதனால நான் வணங்குகின்ற ஒன்றை நீங்களும் வணங்க மாட்டேங்கிறீங்க. ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு, அதற்கான கூலி அல்லாஹ் கொடுப்பான். நீங்க சரியா பண்ணா அதற்கான சொர்க்கம் கிடைக்கும், நீங்கள் தவறாக செய்திருந்தால் அதற்கு நீங்கள் நரகத்தை பெற்றுக் கொள்வீர்கள் நாளை மறுமையில. என்னுடைய மார்க்கம் எனக்கு, அல்லாஹ் எனக்கு என்ன சொல்லிருக்கணும் அதை நான் செய்யறேன். அதனால உங்கள்கிட்ட இப்படிலாம் இறங்கி வர முடியாது. அல்லாஹ்வைத்தான் நான் வணங்குவேன், அல்லாஹ் அல்லாத எந்த சிலைகளையும் எந்த உருவங்களையும் நான் வணங்க மாட்டேன், நபியே நீங்க டிக்ளேர் பண்ணிருங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான். நமக்கெல்லாம் மனப்பாடமாக இருக்கக்கூடிய அத்தியாயம் தானே இது. சூரத்துல் காஃப் எல்லாருக்கும் மனப்பாடம். இந்த சூரா சொல்லக்கூடிய செய்தி இதுதான். மக்கள்கிட்ட, மாற்று மத மக்களிடத்தில் நாம் அன்பாக இருக்கலாம், பாசமாக இருக்கலாம், எல்லாம் செய்யலாம் மனிதன் என்ற அடிப்படையில். ஆனால் கொள்கை அடிப்படையில் நீ வேறு நான் வேறு, உன்னுடைய கொள்கை வேறு என்னுடைய கொள்கை வேறு. என்னுடைய கொள்கை அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதுதான். அல்லாஹ் அல்லாத யாருக்கும் நான் சிரம் பணிய மாட்டேன், நான் சஜிதா செய்ய மாட்டேன், நான் கட்டுப்பட மாட்டேன். அல்லாஹ் என்ன செய்யறான், மிக தெளிவாக நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. இன்னொரு வசனத்தில் இன்னா அன்சல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக், நபியே உமக்கு நாம் இந்த குர்ஆனை சத்தியத்தை கொண்டு இறக்கி இருக்கிறோம். இந்த குர்ஆன் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறது, உண்மையை சொல்கிறது. யார் இறைவன் என்கிற உண்மையை சொல்கிறது, யாருக்கு நீங்கள் வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்கிற உண்மையை இந்த குர்ஆன் சொல்லித் தருகிறது. அதனால ஃபஅபுதில்லா, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். அல்லாஹ் யார சொல்றான்,
நபியை பார்த்து சொல்றான், நபியே நீ அல்லாஹ் தான் வணங்கணும். எப்படி வணங்கணும் தெரியுமா? முஹ்லிஸல் லஹுத்தீன், இஹ்லாஸா வணங்கணும். இஹ்லாஸாக, லஹுத்தீன் அவனுக்கு மட்டுமே அந்த இபாதத்தை செய்ய வேண்டும். இஹ்லாஸ் சொன்ன அர்த்தம் உள தூய்மையோடு முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காகவே செய்வதற்கு பேர் தான் இஹ்லாஸ். இஹ்லாஸாக ஒரு அமலை செய்தால்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், இல்லை என்றால் அல்லாஹ்ட்ட அந்த அமல் ஏற்கப்படாது. அப்ப நீங்க அல்லாஹ்வை வணங்குங்கள். எப்படி வணங்குங்கள்? முஹ்லிஸல் லஹுத்தீன், இஹ்லாஸான அடிப்படையில் அவனுக்கு இபாதத்தை செலுத்துங்கன்னு சொல்லி அல்லாஹ் யாருக்கு உத்தரவு போடுறான்? நபிக்கு. அந்த நபி தான் நமக்கு மார்க்கத்தை சொல்ல வந்தவர். அந்த நபி தவறா நடப்பாரா? தவறா நடப்பாரா? ஆனா அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், நீ என்னத்தான் வணங்கணும், நீ வேறு யாரை என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் காலிஸ், இஹ்லாஸான அந்த இபாதத்துகள் மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இஹ்லாஸ் இல்லாத போலியான வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் அதை தூக்கி வீசிடுவான். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த இடத்துல? அடுத்த சொல்றான் பாருங்க, வல்லதீன தகது மின் தூனிஹி அவுலியா, யார் அல்லாஹை விட்டு விட்டு மற்றவர்களை அவுலியாக்களாக எடுத்துக்கொள்கிறார்களோ, அல்லாஹ் தெளிவா அவுலியானே சொல்றான் குர்ஆன்ல. 39வது அத்தியாயம் 3வது வசனம். வீட்டுல போனீங்கன்னா தர்ஜுமா குர்ஆன் இருந்துச்சுன்னா எடுத்து படிங்க. 39வது அத்தியாயம் 3வது வசனம். அல்லாஹ் சொல்ற, அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், அல்லாஹ் இஹ்லாஸான இபாதத்துகளை மட்டுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். வல்லதீன தகது மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை யார் அவுலியாக்களாக எடுத்துக்கொண்டார்களோ, மா நஅபுதுஹும் இல்லா யுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இந்த அவுலியாக்கள் எங்களை அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைக்கும் என்று சொல்கிறார்கள். அப்படின்னு அல்லாஹ் செய்றான், இந்த குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்றைக்கு மக்கள் தர்காக்கு போற மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அன்றைக்கு மக்கா காபிர்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் இன்னைக்கு மக்கள் சொல்றாங்க. அன்றைக்கு மக்கா காபிர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட என்ன சொன்னாங்க? அல்லாஹ் அவங்களும் நம்பினாங்க. அல்லாஹ்வுடைய அன்றைக்கு வாழ்ந்த மக்கா காபிர்கள் அவங்களும் அல்லாஹ்வை நம்பினாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வானத்தை படைச்சது யார் என்று மக்கா காபிர்கள் கேட்டால் அவர்கள் யார சொல்லுவாங்க? அல்லாஹ்ன்னு தான் சொல்லுவாங்க. எத்தனையோ கடவுள்களை வணங்கினார்கள், சிலைகள் இருந்தது. 365 சிலைகள் காபத்துல்லாவிலேயே இருந்தது. ஆனா அந்த யாருடைய பேரையும் சொல்லல. அவங்கள்ட்ட போய் நீங்க வானத்தை படைச்சது யார், பூமியை படைச்சது யார், மலையை பொழிய செய்வோம் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க வாயிலிருந்து வர ஒரே வார்த்தை அல்லாஹ். அல்லாஹ் தான் படைச்சான், அல்லாஹ் தான் நமக்கு தண்ணி தரான், அல்லாஹ் தான் எல்லாத்தையும் தரான் அப்படின்னு அவர்கள் அல்லாஹ் தான் சொல்வார்கள். ஆனா அந்த அல்லாஹ்வுக்கு தான் அவர்கள் இணை வைத்தார்கள். இபாதத்துல அல்லாஹ்வுக்கு கொடுக்கல, நம்பினாங்க. ஆனா யாருக்கு அந்த இபாதத்தை செலுத்த வேண்டுமோ, வணக்க வழிபாடு செலுத்த வேண்டுமோ அந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சாங்க? அவர்கள் கோட்டை விட்டார்கள். என்பதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை முஸ்லிம்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களை அல்லாஹ் காஃபிர்கள் என்று குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அதே வார்த்தை தான் இன்றைக்கும் மக்கள் சொல்றாங்க. இன்றைக்கு தர்காக்கு போறவங்க அதைத்தான் சொல்றாங்க. அன்றைக்கு சொன்னார்கள், நாங்க ஏன் இந்த லாத்து மனாத்து உஸ்ஸா போன்ற சிலைகளை வணங்குறோம் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் அல்லாஹ்ட்ட எங்களை நெருக்கி வைப்பாங்க, சிபாரிசு பண்ணுவாங்க. இன்னைக்கு அவுலியாக்கள் அப்படிதான் சொல்றாங்க. நாங்க எதுக்கு தர்காக்கு போறோம்? இந்த அவுலியா இருக்கா பெரிய மகான், அவர் என்ன செய்வார்? நாளைக்கு மறுமையில அல்லாஹ்ட்ட எங்களுக்கு சிபாரிசு பண்ணுவார். அல்லாஹ்வுடைய தூதரை விடவா மிகப்பெரிய அவுலியா இந்த உலகத்தில் இருக்கிறார்? அவுலியாக்களுக்கெல்லாம் அவுலியா யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய அவுலியா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய அவுலியா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய அவுலியா, எல்லா இறை தூதர்களும் மிகப்பெரிய அவுலியாக்கள். அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? என்கிட்ட வாங்கன்னா சொன்னாங்க, என்ன வணங்குங்க, என்கிட்ட வந்து கேளுங்க சொன்னாங்க. உஅபுதுல்லாஹ், அல்லாஹ் வாங்குப்பா, நீ அல்லாஹ்ட்ட போய் கேளு, உனக்கு என்ன தேவை இருக்குதோ அல்லாஹ்ட்ட போய் கேளு, துஆ செய், என்கிட்ட வராத. அப்ப இன்றைக்கு நாம் யாரை அவுலியாக்கள் சொல்றோமோ அவங்க உண்மையில் அவுலியாக்களா இல்லையா என்பது நமக்கே தெரியாது. அவங்களாம் என்னைக்கோ மௌத்தா போயிட்டாங்க. அவங்க நல்லவர்களாக இருந்திருக்கலாம், ஆனால் நம்ம என்ன நல்லவங்க சர்வே கொடுக்க முடியாது, கெட்டவங்க சர்வே கொடுக்க முடியாது. அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அப்ப அவங்க அன்றைய காலத்துல வாழ்ந்தாங்க. அவங்க என்ன இன்றைக்கு அப்துல் காதர் ஜீலானியாக இருந்தாலும், நாகூர்ல இருக்கக்கூடிய அந்த தர்காவாக இருந்தாலும் சரி, ஆத்தங்கர பள்ளிவாசல் இருந்தாலும் சரி, எந்த தர்காவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த
அங்கே அடங்கி இருக்கக்கூடிய யாரை அவுலியாக்கள் சொல்றாலும் அவர்கள் நல்லவர்களாகத்தான் வாழ்ந்தார்கள் இந்த பூமியில. அவர்கள் வாழ்கிற பொழுது மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி தான் சொன்னார்கள். அல்லாஹ் வணங்குங்கன்னு தான் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று தான் சொன்னார்கள். என்னிடத்துல நீங்க வாங்க, என்கிட்ட நீங்க உதவி தேடுங்க, என்கிட்ட நீங்க துவா செய்யுங்கன்னு சொல்லி எந்த அவுலியாக்களும் இன்றைக்கு நாம் யாரை அவுலியாக்கள் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த எந்த அவுலியாவும் சொல்லல. வரலாறு அப்படித்தான் சொல்லுகிறது. அப்ப அன்றைக்கு அந்த மக்காவாசிகள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் இன்றைக்கு உள்ள முஸ்லீம்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அல்லாஹ் அவங்களை ஏத்துக்கல, அவங்களுடைய அமல்கள் அல்லாஹ் ஏத்துக்கல சொன்னா, அப்ப இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் நம் ஏற்றுக்கொள்ளாத வார்த்தைகள். அல்லாஹ் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ன செய்றான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ் இந்த மனித சமூகத்துக்கு எதை ஏவி இருக்கிறான்னு சொன்னா, இல்லா லியஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குவதை தவிர வேறு எதையும் ஏவவில்லை. எப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டும்? முக்லிஸீன லஹுத்தீன, இஹ்லாஸாக வணங்க வேண்டும். திரும்ப அல்லாஹ் சொல்றான். அப்ப இஹ்லாஸான அமல்கள் முழுக்க 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 அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமான அமல்கள், அது அவனுக்கு மட்டுமே நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஒரு முறை ஒரு மனிதர், ஒரு சஹாபி என்ன பண்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், அல்லாஹ்வுடைய தூதரே மாஷா அல்லாஹு வஷித அப்படிங்கிறார். அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. அந்த தேவையை கேட்கும் போகும்போது அவர் சொல்றாரு, மாஷா அல்லாஹு வசித்த, அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹுவும் நீங்களும் நாடினால் இந்த வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அல்லாஹ்வும் நீங்களும் நினைச்சீங்கன்னா இந்த வேலை நடந்துரும் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கோவப்பட்டார்கள். அவருடைய கண்கள் எல்லாம் சிவந்தது, ஆத்திரப்பட்டார்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அஜஅல்தனி லில்லாஹி நித்தா, நீ அல்லாஹ்வுக்கு இணையை ஏற்படுத்துகிறாயா, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறியான்னு கேட்டாங்க அவரை பார்த்து. அப்படி 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 என்னங்க சொல்லிட்டாரு அவர்? பெருசா தப்பா ஏதாவது சொல்லிட்டாரா? அவர் சொன்னது தப்பு தான், சொன்ன வார்த்தை தப்பு தான். அல்லாஹ்வும் நீங்களும் நினைச்சால் நடக்கும்னா நடக்காது. நீ என்னை சேர்க்க கூடாது அல்லாஹ்வோடு. அல்லாஹ்வோட சொல்றாங்க, நீ அல்லாஹ்வுக்கு இணை ஏற்படுத்த நினைக்கிறாயா, மாஷா அல்லாஹ் வஹிதான் சொல்லு, அல்லாஹ் மட்டுமே நாடினால் தான் நடக்கும்னு சொல்லு. மாஷா அல்லாஹு வேஷித்தன் சொல்லு, சும்ம சீத்தன் சொல்லு. மாஷா அல்லாஹு சும்ம சீத்த, அல்லாஹ் நாடினான் பிறகு நீங்கள் நாடினால் நடக்கும் அப்படி சொல்லுங்க. அல்லாஹ் வே சொல்லாத, வேஷித்த சொல்லாத. வேஷித்தனா அல்லாஹ்வும் நீங்களும் நாடினால் அர்த்தம். அப்ப அல்லாஹ்வும் நீங்களும் இன்னைக்கு நிறைய அப்படி நம்ம சொல்றோம். இது மார்க்கத்துக்கு விரோதமான ஒரு வார்த்தை. நீங்க நம்ம நிறைய சொல்றோமா இல்லையா? நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா, பாய் நீங்க மனசு வச்சா நடக்கும், நீங்க மனசு வச்சா போதும் பாய், கண்டிப்பா நடந்துரும். அப்படி சொல்லவே கூடாது. அல்லாஹ் மனசு வச்சாதான் நடக்கும். அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் எதுவும் நடக்கும். அப்ப ஒருத்தரை போய் அவருடைய தேவை நமக்கு இருக்குன்னு சொன்னா நம்ம எப்படி சொல்லணும்? பாய் அல்லாஹ் நாடணும், அதுக்கு பிறகு நீங்களும் நாடுனீங்கன்னா நடக்கும் பாய் அப்படின்னு தான் சொல்லணும். அதான் இங்க அல்லாஹ் சொல்ல வராங்க. நபி என்பதற்காக நீ என்னை அல்லாஹ்விடத்துக்கு சென்று சேர்க்க கூடாது. நானும் அல்லாஹ் ஒன்றல்ல, அல்லாஹ் தான் இறைவன், நான் நபி தான், நான் என்றைக்கும் இறைவனுடைய அந்தஸ்துக்கு போக முடியாது. அதனால நீ அப்படி சொல்லக்கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு நபரை கண்டித்தார் என்று சொன்னால், வார்த்தை அளவில் கூட நான் அல்லாஹ்வுக்கு நிகரான ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. வார்த்தை அளவில் கூட அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய அந்த இபாதத்தை வேற யாருக்கும் நான் செலுத்தி விடக் கூடாது என்கிற மிக முக்கியமான எச்சரிக்கை. அது கூட ஷிர்க்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. வல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்வை விட்டு அல்லாஹ் அல்லாத யாரிடமெல்லாம் மக்கள் துஆ செய்கிறார்களோ, அழைக்கிறார்களோ, அவர்களை பார்த்து அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், யார் அல்லாஹ் அல்லாத பிற மக்களை அழைக்கிறார்களோ, லா யஹ்லுகூன ஷைஅன், அவர்கள் எதையும் படைக்கவில்லை, வஹும் யுஹ்லகூன், அவர்களே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள் தான் அப்படி சொல்றான். இன்றைக்கு அவுலியாக்கள், சிலைகள், கடவுள்கள் இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்களே, அவங்கெல்லாம் தன்னால வந்துட்டாங்களா? அல்லாஹ் தான் அவங்களையே படைச்சான், அவர்களே படைக்கப்பட்டவர்கள் தான். அல்லாஹ் படைக்கப்பட்டவன் அல்ல. அல்லாஹ்வை யாராவது படைச்சாங்களா? அல்லாஹ்வை யாரும் படைக்கல. அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அல்லாத யாரையெல்லாம் நீங்கள் வணங்குகிறீர்களோ, அழைக்கிறீர்களோ, பிரார்த்திக்கின்றீர்களோ, அவை எல்லாம் படைப்புகள் தான். என்ன மாதிரி உங்களை மாதிரி ஒரு படைப்பு, அவ்வளவுதான்.
அப்ப அவர்கள் என்றைக்கும் கடவுளாக முடியாது என்பதை என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக அழுத்தமாக பதிவு செய்கிறான். அம்வாத்துன் கைர அஹ்யா, அவர்கள் எல்லாம் மௌத்தா போய்விட்டார்கள், அவர்கள் உயிரோடும் இல்லை அப்படின்னு நல்லா சொல்றான். யார? இன்றைக்கு அவுலியாக்களின் பெயரால் தர்காவில் அடங்கி இருக்கக்கூடிய மக்களை அழைத்து பிரார்த்திக்கிறார்களே, அங்க போய் உட்கார்ந்து முட்டுக்கால் போட்டு எப்படி படுத்துக்கிட்டு சஜிதா பண்ணிக்கிட்டு இன்னைக்கு பிரார்த்தனை செய்யறாங்களே, அல்லாஹ் கேட்கிற அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்கடா, மௌத்தா போயிட்டாங்க. குர்ஆன்ல சொல்றான். என்ன குர்ஆன்ல போய் பாருங்க, 16வது அத்தியாயம் 20வது வசனம் 21வது வசனம். அம்வாத், அவங்க எல்லாம் மையித்து, கைராகியா, உயிரோட இல்ல. உயிரோட இல்லாத மக்கள்கிட்ட போய் என்ன காட்டு கூச்சல் போட்டாலும் அங்க கேட்காது. இப்ப எங்களுடைய வீட்டில் ஒரு மௌத்து விழுந்துச்சு, யாரோ இறந்து போயிட்டாங்க சொன்னா அதுக்கு பிறகு அவங்ககிட்ட நான் பேச முடியுமா? பேசினாலும் புரியுமா? நான் டெய்லி போய் அவங்க என்னோட வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க வீட்டில் போய் அவங்களுடைய கபருக்கு போய் டெய்லி போய் நின்றுக்கிட்டு இதான் நான் கதை சொல்ல முடியுமா? நம்ம வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு, காலை சாப்பாடு இட்லி போட்டாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு திருமணம் இருக்குது, இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் இருக்குது, உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி அந்த கபரில் போய் பேசிட்டு வந்து அவங்களுக்கு ஏதாவது விளங்குமா? அவ்வளோ பைத்தியக்காரனான்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. பைத்தியம் முடிச்சு போச்சு, போய் ஹாஸ்பிட்டலில் சேருங்க, ஏன்னா டெய்லி போய் கபரில் போய் ஏதோ சொல்லிட்டு வரான்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போ தர்காக்கு போய் சொன்னா அதை பைத்தியம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க யாரும். கபருக்கு போய் என்னுடைய தாயோ என்னுடைய தந்தையோ மரணித்து விட்டால் அவருடைய கபருக்கு போய் நான் இந்த மாதிரி பேசினா அது தவறுன்னு சொல்றோம், அதை பைத்தியக்காரத்தனம் சொல்றோம். ஆனால் மற்ற விஷயங்கள் அதே விஷயத்தை தர்காலவி பண்ணா அதை புத்திசாலித்தனம் சொல்றோம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான செயல். அல்லாஹ் சொல்றான், அவங்க எல்லாம் மையத்தாயிட்டாங்க, அவங்க உயிரோட இல்ல. வமா யஷ்உரூன அய்யான யுபஅஸூன், அவர்களுக்கே தெரியாது தாங்கள் எப்பொழுது மீண்டும் எழுப்பப்படுவோம் என்று. அவங்க கபருக்குள்ள இருக்காங்க. இன்னைக்கு அவுலியாக்கள் கூப்பிடுறாங்களா இல்லையா? அவங்களா கபருக்குள்ள போயிட்டாங்க. அவங்க எப்ப உயிர் கொடுத்து எழுப்படுவார்கள் என்று அவங்களுக்கே தெரியாது. அவங்கள்ட்ட போய் நீ என்ன துவா செய்யற, அவங்கள்ட்ட போய் என்னத்தை நீ பிரார்த்தனை பண்ற அப்படின்னு சரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். இந்த ஷிர்க் என்கிற பாவம் எவ்வளவு பெரிய குற்றம் என்று சொன்னால், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் இணை வைக்கிற பாவத்தை, ஷிர்க் என்கிற இந்த குற்றத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அது அல்லாத பிற பாவங்களை அவன் நாடினால் மன்னிப்பான். அப்ப அல்லாஹ்ட்ட மன்னிப்பே இல்லாத ஒரு செயல்பாடு இருக்குன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய இடத்தில் இன்னொருவரை வைத்து பார்ப்பது. அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய இபாதத்தை, வணக்க வழிபாடுகளை இன்னொருவருக்கு செலுத்தினால் அதை ஒருபொழுதும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டாங்கிறான். பாவம் மன்னிக்கப்படலன்னு சொன்னா என்ன ஆகும்? சொர்க்கம் கிடைக்க முடியுமா? மறுமையில ஜெயம் கிடைக்குமா? மறுமையில் வெற்றி கிடைக்குமா? மறுமையை வெல்ல முடியுமா? வெல்ல முடியாது. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை, நான் நஷ்டவாளி ஆயிடுவேன், நான் நரகவாதியாக ஆகிவிடுவேன். அல்லாஹ் சொல்ல நான் மன்னிக்க மாட்டேங்கிறான், மன்னிக்கவே மாட்டேன். அல்லாஹ் மன்னிக்காத குற்றம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு வைக்கக்கூடிய இணைதான். அல்லாஹ் நபியை பார்த்து குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, வலக்கது ஊகிய இலைக்க, நபியே உமக்கு உன்னால் வாழ்ந்த நபியா நபி உனக்கும் சரி, இலல்லதீன மின் கபலிக்க, உமக்கு முன்னால் எத்தனை இறைத்தூர் வந்த அத்தனை இறைத்தூர்களுக்கும் நான் சொன்ன வஹி இறை செய்தி என்னவென்று சொன்னால், இன் அஷ்ரக்த, நீ சிறுக்கு வச்சாலும், நீங்கள் எனக்கு சிறுக்கு வச்சாலும் அமலுக்க, உங்களுடைய அமல்களை நான் அழித்து விடுவேன். யாரை பார்த்து சொல்றான்? முஹம்மது நபியை பார்த்து. நபியே நீயாக இருந்தாலும் சரி, உனக்கு முன்னால எவ்வளவு நபி வந்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான், தாவூத், எத்தனை இறைத்தூதர் வந்தார்கள். அவர்கள் யார் எனக்கு இணை வைத்தாலும் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அமல்லாம் அழிஞ்சு போனா என்ன ஆகும்? அமல்லாம் அழிஞ்சு போனா அங்க எப்படி சொர்க்கத்தை வர முடியும்? ஜீரோவோட போனா அங்க சொர்க்கத்தை பெற முடியாது. அல்லாஹ் இன்னொரு இடத்துல மிக தெளிவாக சொல்ல, லா தஜ்அல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர், நபியே அல்லாஹ்வோடு சேர்த்து வேறு கடவுளை நீர் வணங்காதே, ஆக்கி விடாதே. அப்படி நீ ஆக்குன ஃபதுல்கா ஃபி ஜஹன்னம மலூமம் மதுஹூரா, உன்னை நான் நரகத்தில் தூக்கி வீசி விடுவேன்னு சொல்றான். யாரை பார்த்து? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நபியை பார்த்து சொல்றான், நீ எனக்கு இணை வச்சுன்னு சொன்னா, என்னுடைய இடத்துல இன்னொரு கடவுளை நீ வச்சேன்னு சொன்னா உன்னை நான் நரகத்துல தூக்கி போட்டுடுவேன். அல்லாஹ்வுடைய சொர்க்கவாதி, ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீ அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல யார்ட்டையும் சமாதானமாக மாட்டான். அது நபியாக இருந்தாலும் அவருக்கு சமாதானம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு பட்டியலே போடுறான், எல்லா இறைத்தூதர்கள் பேர் சொல்றான்.
எல்லா ஒரு 18 நபியுடைய பேரை சொல்லிட்டு இந்த 18 இறைத்தூதர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எனக்கு இணை வைத்தால் அவர்களுடைய அமல்களை நான் அழித்து விடுவேன். யாரா ஆதம் நபியா இருந்தாலும் சரி, ஈசா நபியா இருந்தாலும் சரி, சுலைமான் நபியா, இப்ராஹிம் நபியாகவே இருந்தாலும் சரி. இப்ராஹிம் நபி யாரு? கலீலுல்லா, அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர். அவராக இருந்தாலும் அவர் எனக்கு இணை வைத்தால் அவருடைய அமல்கள்லாம் அழிந்து நாசமா போயிடும். அழிந்து நாசமா போயிட்டா சொர்க்கத்துக்கு போக முடியாது, நரகவாதி தான் சொல்றான். அப்ப யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? சொர்க்கத்திற்காக உருவாக்கப்பட்ட அனுப்பப்பட்ட இறை தூதர்களை பார்த்து அல்லாஹ் அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் யாருக்கும் சமாதானம் வாங்க மாட்டான். எனக்கு செய்ய, நான் தான் அல்லாஹ், நான் தான் உன் அப்பன், நான் தான் உன் அம்மா, நீ வேற யாரை பார்த்து அப்பா அம்மா சொன்னா எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள மறுப்போமோ அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். என்னை விட்டு விட்டு நீ யாரையாவது வணங்கினால், எனக்கு செய்ய வேண்டிய இபாதத்தை வேறு யாருக்காவது செய்தால் நான் ஒரு பொழுதும் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, மார்க்கத்துடைய அடிப்படையான அம்சம் தௌஹீத், ஏகத்துவம். அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், அவனுக்கு மட்டுமே எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும் என்பது. இந்த விஷயத்துல இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாய மக்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்ளாமல், மார்க்கத்தை அறிஞ்சிக்காம இருக்காங்க, மார்க்கம் தெரியாம இருக்காங்க. இப்ப மார்க்கத்தை முதல்ல மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சாதான் மறுமையை வெல்ல முடியும். அதனால தான் மார்க்கத்தை அறிவோம் மறுமையை வெல்வோம் டைப் போட்டுருக்கு. முதல்ல மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு படிக்கணும். குர்ஆனை திறந்து படிக்கணும். நாம தர்ஜுமாக்களை, ஹதீஸை திறந்து படிக்கணும். இன்னைக்கு எல்லாம் தமிழ்ல வந்துருச்சு. குர்ஆனை திறந்து படிங்க. குர்ஆன்ல என்ன சொல்லுகிறான் அல்லாஹ், மனித சமூகத்துக்கு எதை சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஹதீஸ்ல என்ன சொல்ல வருவார்கள் என்று நீங்க திறந்து படியுங்க. நாம் திறந்து படிச்சாலே நாம் என்ன பண்ணிடலாம், இஸ்லாத்தின் அடிப்படையில் நாம் வாழ ஆரம்பித்து விடலாம். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நாளை மறுமையில நாம் சொர்க்கத்தை பெறலாம். மார்க்கத்தை நாம் சரியான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும். தவறாக இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரால் எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரால் செய்யப்படுகின்றன. எனவே நாம் முதல்ல குர்ஆனை திறந்து படிக்க ஆரம்பிக்கணும். என்றைக்கு நாம் குர்ஆனை திறந்து படிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நாம் சரியாக மார்க்கத்தை நாம் புரிந்து கொள்வோம். எனவே அன்பான சகோதரர்களே, மார்க்கத்தை சரியான முறையில் கற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டு நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.